ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் பூட்ஸ்ட்ராப். இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு எந்த காப்பிரைட்ஸும் கிடையாது. ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால ஓப்பன் சோர்ஸ்னாவே ஃப்ரீ தான், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டை ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும். ஸோ அது என்ன ரெஸ்பான்சிவ் அப்படின்னா, நம்ம லேப்டாப்புக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எல்லா டிவைஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளால ரெஸ்பான்சிவ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்து ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும். நார்மலாக மீடியா கோர் யூஸ் பண்ணி நம்மளால ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும். பட் அதில் வந்து நிறைய கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். சிஎஸ்எஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் போய் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். அண்ட் இதில் வந்து இன்பில்டா நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பட்டன் வேணும்னா இவங்க ஆல்ரெடி ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பட்டனை எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்க எப்படி பட்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் பட்டன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேமை வச்சு அந்த கிளாஸ் நேமுக்கு ஸ்டைல் வந்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த கிளாஸ் நேமை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பட்டன் கிளாஸ் நேம் நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த பட்டன் கிளாஸ் நேமுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும் இந்த பூட்ஸ்ட்ராப்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட்ஸ்ல நீங்க போகும்போது நோட்டிஃபிகேஷன்லாம் நிறைய வரும். ஒரு டோஸ்டர் மெசேஜஸ்லாம் நிறைய வரும். சில மெசேஜஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த மெசேஜஸ் அண்ட் அதே மாதிரி இந்த பட்டன்ஸ், அதுக்கப்புறம் கார்டு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அந்த எல்லா விஷயங்களும் நிறைய காம்போனண்டா பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காம்போனன்ட் எடுத்து நம்மளால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அந்த காம்போனன்ட்டோட ஸ்டைல நமக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு டிஃபால்ட் ஸ்டைல் வந்து ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டைல நான் என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் அப்படின்னாலும் நம்மளால கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன ஸ்டைல் வேணாலும் நம்மளால பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி வேர்ல்ட் வைட் இந்த பூட்ஸ்ட்ராப் தான் வந்து ரெஸ்பான்சிவ்க்காக நிறைய பேர் நிறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை மட்டும் யூஸ் பண்ணா போதுமா ரெஸ்பான்சிவ் பண்ண அப்படின்னா கிடையாது. நம்ம மீடியா கோரையும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அண்ட் இதோட ஸ்மால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா, ட்விட்டர் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ நியர் 2010லேயே இது வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் 2011 தான் வந்து ஓப்பன் சோர்ஸா பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க் ஆட்டோ அண்ட் ஜேக்கப் த்ராண்டன் அப்படின்றவங்க தான் இதை கிரியேட் பண்ணது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி அபவுட் பூட்ஸ்ட்ராப். ஸோ இதனோட மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைன் நம்மளால பண்ண முடியும் எல்லா டிவைஸ்க்கும். டெஸ்க்டாப், லேப்டாப், டேப்லெட், மொபைல் இது எல்லாத்துக்குமே நம்மளால பண்ண முடியும். அந்த கிரிட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளால ரொம்பவே ஈஸியா எல்லா டிவைஸ்க்கும் ஏத்த மாதிரி நம்மளால ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும். அண்ட் வந்து இவங்க வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல தான் இந்த பூட்ஸ்ட்ராப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மொபைல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இப்போ எல்லார்கிட்டயும் லேப்டாப் இருக்கோ இல்லையோ ஒரு மொபைல் இருக்கும். ஒரு வீட்டுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். ஸோ அப்போ மொபைல் யூசர்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணும்போது மொபைல் ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்த பூட்ஸ்ட்ராப்பும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் இவங்களோட மெயின் அப்ரோச், மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ அந்த மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல இருந்து அடுத்தடுத்து டேப்லெட், அதுக்கப்புறம் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் எல்லாத்துக்குமே நம்மளால ரெஸ்பான்சிவ்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல வந்து ஆல்ரெடி இன்பில்டா காம்போனன்ட்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்மளால ரீயூஸ் பண்ணி வேணும்னா அந்த காம்போனன்ட்ஸை அதோட ஸ்டைல்ஸை வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது என்னென்ன காம்போனன்ட்ஸ், அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து எல்லா ப்ரௌசர்லயும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம HTML கூட நிறைய டேக்ஸ் வந்து நோ லாங்கர் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிப்ரிகேட்டட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம்.
ஸோ லாங் ரன்ல சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இந்த பூட் ஸ்டாப் வந்து எல்லா ப்ரௌசர்லையும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் வந்து இதோட வேர்ஷன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப் டு டேட் அது போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்டா 5.3 அப்படிங்கிற வெர்ஷன் இப்போ லேட்டஸ்டா இருக்கிற வெர்ஷன். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காம்பனன்ட்ஸ்லாம் சொன்னேன். ஸோ அதெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ளஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே இவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி எடுத்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ண வச்சுக்க முடியும் நம்மளால. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்ல இருக்கக்கூடிய ஒரு கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஏன் இதை யூஸ் பண்ணணும்னா மெயினாக ரெஸ்பான்சிவ் பண்ணலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது மீடியா கோரியை யூஸ் பண்ணும்போது நிறைய கோடு எழுதுறதை குறைக்க முடியும். ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். டாக்குமெண்டேஷனும் நமக்கு கிளியராக இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் லேர்ன் பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப ஈஸி. வேணும்னா அதில் இருக்க கிளாஸ் நேமுக்கான அந்த ஸ்டைலை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான இந்த வெர்ஷன்ஸ் வந்து அடிக்கடி இவங்க வந்து வேற வேற வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து நமக்கு ரெகுலராக எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நமக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டூப்ளிகேட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா? ஸோ லாங் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு பூட்ஸ்ட்ராப் பற்றி ஐடியா இருக்கும். இப்போ எப்படி பூட்ஸ்ட்ராப்பை லிங்க் பண்ணுறது இல்லை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு டவுட் இருக்கும். ஸோ பூட்ஸ்ட்ராப்பை நம்மளோட வெப் அப்ளிகேஷன் கூட லிங்க் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு 2 வே பார்க்கலாம். இன்னொரு வே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளால ஆஃப்லைனில் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், ஆன்லைன்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி ஆன்லைனில் நம்ம கூகுள் ஃபாண்ட்ஸுக்கு ஒரு லிங்க்கை டேக் போட்டு அந்த லிங்க் டேக்ல அதோட லிங்கை கொடுத்து நம்மளால ஃபாண்ட் ஃபேமிலியை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இவங்க பூட்ஸ்ட்ராப்ல சிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ அது மூலியமா நமக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. சேம் ஒரு அந்த லிங்க் வந்து நம்ம ஹெட்டர் டேக்ல ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு லிங்க்கை அவங்க வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் யூ கேன் கோ பூட்ஸ்ட்ராப். ஓகே. ஸோ ஜஸ்ட் இதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎன் லிங்க் இருக்கா, இன்க்ளூட் வியா சிடிஎன். ஸோ இதில் ஜஸ்ட் இந்த லிங்க் இதுதான் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்பை லிங்க் பண்ணுறதுக்கான லிங்க். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்மளோட HTML ஃபைலில் நம்ம எப்பயும் போல் ஹெட்டர் டேக்ல ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே பூட்ஸ்ட்ராப்னு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபைல், ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். index.html. ஸோ HTML இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் அந்த லிங்க். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபைல் வந்து bootstrap.min.css இந்த ஃபைல் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோமா? ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க இந்த டாக்ஸ் அப்படின்ற அந்த மெனுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதில் இப்போ நான் சிம்பிளாக ஒன்று எடுத்து பார்ப்போமா? ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த H1, H2, H3, H6 வரைக்கும் இருக்கா ஹெட்டர் டேக்கு, அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல் அப்ளை ஆகும். ஆனால் இங்கே ஜஸ்ட் நம்ம H1 அப்படிங்கிற அந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணாவே அந்த H1க்கான ஸ்டைல் வந்து நமக்கு அப்ளை ஆகும். செக் பண்ணுவோமா? நான் பூட்ஸ்ட்ராப் லிங்க் பண்ணிட்டேன், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். .h1 அவ்வளோதான் என்னோட கிளாஸ் நேம்.
ஸோ நான் இதில் ஹெட்டர் 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வெறும் divல ஹெட்டர் 1ன்னு கொடுக்குறேன். கிளாஸ் நேம் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அந்த டிஃபரன்சியேஷனுக்காக. ஓகே, ஓகே. ஸோ பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஹெட்டர் 1 வெறும் div மட்டும். இந்த செகண்ட் இருக்க ஹெட்டர் 1 நான் பூட்ஸ்ட்ராப்பை லிங்க் பண்ணி h1 அப்படிங்கிற அந்த கிளாஸ் நேம் கொடுத்ததுனால h1க்கான அந்த ஸ்டைல் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகுது. அதோட ஃபாண்ட் சைஸு, அதோட திக்னஸ், அதோட போல்ட்னஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கரெக்டா? ஸோ நமக்கு இங்கே பூட்ஸ்ட்ராப் வந்து லிங்க் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இந்த கிளாஸ் நேமை எந்த எலமெண்ட்டுக்கு வேணுமோ அந்த எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணால் நம்மளால வந்து அந்த ஸ்டைல் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ கம்மிங் பேக், ஸோ இதை வந்து நம்ம இந்த சிடிஎன் லிங்க் மூலியமா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த வே. அடுத்தது, இந்த சிடிஎன் லிங்க்கை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்லைன் தேவை, அதாவது இன்டர்நெட் தேவை. இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ ஆஃப்லைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, இங்கேயே பூட்ஸ்ட்ராப்ல டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் இந்த கம்பைல்டு சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்ல டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் கிரியேட் ஆகும், அதாவது டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் அன்ஜிப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் இந்த சிஎஸ்எஸ்ல நமக்கு வந்து bootstrap.min.js அப்படிங்கிற சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் வேணும். ஸோ இதுதான் அந்த ஃபைல் bootstrap.min.css. ஓகேவா? ஸோ நான் இதோட பாத்தை காப்பி பண்ணி சேம் இந்த லிங்கை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக அந்த சோர்ஸ் அந்த அந்த ஃபைலோட பாத் என்னவோ அதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் என்னோட ஃபுல் லொக்கேஷன், அந்த ஃபைலோட லொக்கேஷன் என்னவோ அதை நான் கொடுத்துட்டேன். இப்போ இது ஒர்க் ஆகுதா பார்ப்போமா? ஓகேவா? ஒர்க் ஆகுதா? ஸோ எந்த சேஞ்சஸ் இல்லை, இப்போ ஒர்க் ஆகுது. நான் ஆஃப்லைனில் லிங்க்கு என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு இங்கே டவுன்லோட் இருக்கும், ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள bootstrap.min.css அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலோட லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல லிங்க் டேக்ல அதோட சோர்ஸை கொடுத்துடணும். அவ்வளோதான். ஹச் ரெஃபரன்ஸாக அதோட பாத்தை வந்து நம்ம கொடுத்துட்டா போதும், லிங்க் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளால ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு விதமாக வந்து ஒரு பேக்கேஜாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்மளால அதை யூஸ் பண்ண முடியும். பட் அதை வந்து ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை வந்து ஒரு பேக்கேஜை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் HTML CSSல நம்மளால அதை பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும், ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரி வேணும். ஸோ நம்ம ஆங்குலர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். அது நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம ஒரு பேக்கேஜாக பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு வே, ஆன்லைனில் வேணால் அந்த சிடிஎன் லிங்க்கு, ஆஃப்லைனில் வேணால் அதை டவுன்லோட் பண்ணி அந்த லொக்கேஷனை நம்ம இங்கே ஹச் ரெஃபரன்ஸில் கொடுத்துட்டோம்னா நமக்கு அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை வந்து லிங்க் பண்ணணும். இப்போ அடுத்தது, இந்த பூட்ஸ்ட்ராப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் அண்ட் கண்டெய்னர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது என்ன பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டிவைஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு டிவைஸ்க்கும் சில ரேஞ்சஸ் இருக்கும். அதாவது மொபைல் அப்படிங்கிறது அதோட வித்து பார்த்தீங்க, மொபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு
ஒரு நார்மல் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 360 பிக்சல்ல ஆரம்பிக்கும். ஒரு 360 பிக்சல் தான் அந்த மொபைலோட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜா இருக்கும். ஸோ அப்ப மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு 700 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வரும். நம்மளோட லேண்ட்ஸ்கேப்ல வச்சோம் அப்படின்னா, அதோட ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். கரெக்ட்டா? மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் அத தாண்டி வராது. ஒரு 700 பிக்சல தாண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. மேபி ஏதாவது மொபைல்ஸ் இருக்கலாம். பட் ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் நான் சொல்றேன். மினிமம் 360 பிக்சல். மேக்ஸிமம் ஒரு 700 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்தந்த டிவைஸோட ஒரு ரேஞ்ச் வேணும். ரேஞ்ச் நமக்கு தெரியணும். அப்பதான் வந்து ரெஸ்பான்சிவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பூட்ஸ்ட்ராப்ல சில பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு குடுத்திருப்பாங்க. ரெஸ்பான்சிவ் பண்றதுக்காக. ஸோ அதுல ஆ இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, சில இது குடுத்திருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால். எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்டின்னா 576க்கு கீழ இருக்க எல்லா டிவைஸும், எல்லா பிக்சல்ஸும் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது என்ன டிவைஸ்? 576க்கு கீழ அப்படின்னா மொபைல்ஸ். ஸோ மொபைல்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்மால் டிவைஸ். ஸோ அத வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா எஸ்எம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதோட ரேஞ்ச் என்னன்னா 576க்கு மேல 768க்கு கீழ. ஓகேவா? ஸோ மீடியம் டிவைஸ விட சின்னது. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்மால விட பெருசு. ஸ்மால் டிவைஸ். ஓகேவா? ஸோ ஸ்மால் டிவைஸ் அப்படிங்கிறது மோர் ஆர் லைக் நம்மளோட மொபைலோட லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம மொபைல நேரா இல்லாம லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சோம் அப்படின்னா, அதோட விட்த் வந்து அதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த ஸ்மால் டிவைஸ நம்மளோட மொபைலோட லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட ரேஞ்ச் 576ல ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் வந்து 768. 768க்கு முன்னாடி 767 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது மீடியம் டிவைஸ். மீடியம் டிவைஸ் அப்படின்னா என்னன்னா, டேப்லெட். ஸோ டேப்லெட் அந்த மீடியம் டிவைஸோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 768. எண்டிங் பாயிண்ட் வந்து 992. 991 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மீடியம் டிவைஸோட ஷார்ட்டா சொல்லணும்னா எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லார்ஜ் டிவைஸ். ஸோ லார்ஜ் டிவைஸ் அப்படிங்கிறது இந்த டேபோட லேண்ட்ஸ்கேப் மோடு வரும். பிளஸ் லேப்டாப்போட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். அதாவது ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன். லேப்டாப்போட ஸ்மால் ஸ்க்ரீன். அதோட சைஸஸ் தான் இந்த லார்ஜ்ல வரும். ஸோ அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 992. எண்டிங் பாயிண்ட் வந்து 1199. 1200 விட 1 கம்மி. அந்த மாரி. 1200க்கு கீழ அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதான் வந்து லார்ஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ். எக்ஸ்ட்ரா லார்ஜ்ங்கிறது நம்மளோட நார்மல் லேப்டாப். நெறைய பேர்கிட்ட இப்போ கவர்ன்மெண்ட் லேப்டாப்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 1366 இருக்கும். ஸோ அப்ப அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ்ல வரும். ஓகேங்களா? அது வந்து ஒரு நார்மல் லேப்டாப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ப அந்த இதோட இத வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா, 1200க்கு மேல 1400க்கு கீழ இருக்கும். இப்ப அடுத்தது 1400க்கு மேல இருக்க எல்லாமே டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா டெஸ்க்டாப். 1400 பிக்சலுக்கு மேல இருக்க எல்லாமே. ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரெஸ்பான்சிவ் பண்றதுக்காக இந்த இந்த டைமென்ஷன்ஸ பிரேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் பிரேக் பாயிண்ட்ஸ். இந்த இந்த பிரேக் பாயிண்ட்ஸுக்கு நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ் பண்றதுக்காக அந்தந்த டிவைஸ்க்கு ஏத்த மாரி பிரேக் பண்ணி இந்த டைமென்ஷன்ஸ் நமக்கு குடுத்திருப்பாங்க. பூட்ஸ்ட்ராப்ல. ஓகேவா? ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைமென்ஷன்ஸ வச்சு தான் அடுத்த டாபிக் நம்மளால வந்து லேர்ன் பண்ண முடியும். அடுத்த டாபிக்னா, இது பூட்ஸ்ட்ராப் உள்ள கண்டெய்னர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது. அதாவது கிரிட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அந்த டேபிள் வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட நீங்க என்ன பேஜ் டெவலப் பண்ணாலும், என்ன டிவைஸ்க்கு டிசைன் பண்ணாலும், அது எப்ப பண்ணாலும், இந்த டைமென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பிளஸ் இப்ப அடுத்தது இன்னொரு டேபிள் பார்ப்போம். அந்த டேபிளும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது 2ம் நமக்கு தெரிஞ்சா தான் நம்மளால இந்த கண்டெய்னர் சிஸ்டம யூஸ் பண்ண முடியும். கண்டெய்னர் சிஸ்டம யூஸ் பண்ணா தான்
நம்மளால ஈஸியா ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து கிரிட் சிஸ்டம். கிரிட் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஓவரால் ஸ்க்ரீனை ஒரு அந்த நம்மளோட ஓவரால் ஸ்க்ரீனுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். கண்டெய்னர் அப்படின்னா ஒரு பிளாக், ஒரு ஃபிக்ஸ்டு பிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது என்ன ஃபிக்ஸ்ட் பிளாக் அப்படின்னா, இப்போ என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஒரு 1500 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 1500 பிக்சல் ஸ்க்ரீன் சைஸுக்கு நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு கண்டெய்னர், ஐ மீன் ஒரு பிளாக் வந்து நான் கிரியேட் பண்ண முடியும் என்னால. ஸோ அதை தான் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர் அப்படின்னா ஒரு பிளாக், ஒரு ஃபிக்ஸ்டு பிளாக், ஒரு ஃபிக்ஸ்டு வித் இருக்கக்கூடிய ஒரு பிளாக். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளேயும் நமக்கு மல்டிபிள் ரோஸ் இருக்கும். ரோனா ஹரிசாண்டலா ஒரு லைன், அதை வந்து ஒரு ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளால எவ்வளோ ரோஸ் வேணாலும் நம்மளால அந்த கண்டெய்னருக்குள்ள கிரியேட் பண்ணிக்க முடியும். ரோஸ்க்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளோ ரோ வேணா கிரியேட் பண்ணலாம். ஆனா ஒரு ரோக்கும் 12 காலம்ஸ் தான் பிரிக்க முடியும் நம்மளால. அதாவது 12 சின்ன சின்ன பிளாக்கா பிரிக்கலாம் ஒரு ரோவை. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கண்டெய்னர், ஒரே ஒரு கண்டெய்னர், ஒரு பிளாக். ஓகே. ஸோ அந்த பிளாக்குள்ள என்னால எத்தனை ரோஸ் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரோஸ் அப்படின்னா சாம்பிளுக்கு சும்மா நான் லைட்டா ஒரு டிரா மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோட ஓவரால் ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னோட கண்டெய்னர், ஒரு ஃபிக்ஸ்டு வித்ல இருக்க ஒரு கண்டெய்னர். ஓகே. இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னருக்கு இது வந்து கண்டெய்னர். ஓகே. ஸோ இது வந்து இந்த கிரீன் கலர் பாக்ஸ் வந்து கண்டெய்னர். ஓகே. இந்த கண்டெய்னருக்கு என்னால வந்து எவ்வளோ ரோஸ் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரோ, அதாவது பிளாக் ரோ பிளாக்ஸ் என்னால எவ்வளோ வேணா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று, அண்ட் இங்க ஒன்று, கீழே கீழே. ஸோ கீழே எவ்வளோ ரோ வேணா என்னால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வேணா போய்க்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டெட், லிமிட்டே கிடையாது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது காலம்னு ஒரு டாபிக். ஸோ காலம் என்னன்னா அப்படின்னா, ஒரு ரோவையும் நம்மளால 12 காலமா பிரிக்க முடியும். அதாவது ஒரு ரோவை, ஒரு பெரிய ரோ, இந்த இந்த ஒரு ப்ளூ கலர் ஒரே ஒரு பாக்ஸை 12 பார்ட்டா என்னால பிரிக்க முடியும். ஈக்குவலா ஈக்குவலா 12 பார்ட்டா பிரியும். 12க்கு மேல பிரிக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த 12ஆ பிரிக்கிறோம்ல, இது 12ஆ மட்டும் தான் பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைன் மாதிரி வரையுமா. ஸோ 1 2 3 4, சும்மா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். 1 2 3 4 5 பாக்ஸ் இருக்கு. 6 7 8 9 10 11 12. ஸோ சும்மா இப்போ ரேண்டமா பாக்ஸ் சைஸ் போட்டிருக்கேன். பட் நம்ம காலமா பிரிக்கும் போது ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவலா 12 பிரிக்க முடியும் மேக்ஸிமம். ஓகே. ஸோ இப்போ இதுவே எனக்கு வந்து ஒரு ஒரு 3 பாக்ஸ் இருந்தா போதும் அப்படின்னா, அப்போ அந்த 12 நான் 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 12 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணா எப்படி? 4 4ஆ என்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் 4 சேர்ந்தது ஒரு பாக்ஸ். அடுத்த 4 சேர்ந்தது இன்னொரு பாக்ஸ். அடுத்த 4 சேர்ந்தது இன்னொன்னு. ஸோ டோட்டலா 3. அதாவது குரூப்பா. ஸோ இண்டிவிஜுவலா 12 காலம் இருக்கும். அத என்னால குரூப்பா எப்படி என்ன காம்பினேஷன்ல வேணாலும் பிரிக்க முடியும். அது என்ன காம்பினேஷன்ல நம்ம பிரிச்சாலும் 12க்குள்ள தான் அந்த காலம்ஸ் இருக்கணும். 12ன்ற நம்பரை தாண்டக்கூடாது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 12. அந்த 12 நீங்க எப்படி வேணாலும் நம்மளோட டிசைனை பொறுத்து நம்ம மாத்திக்க முடியும். இந்த மாதிரி 3ஆ பிரிக்கலாம். இப்ப 4ஆ பிரிக்கணும்னா 3 3 3 3 3 சேர்ந்தது ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி. இல்ல 2 2ஆ பிரிக்கலாம். 2 2 சேர்ந்தது ஒரு குரூப்.
இல்ல 4 4 2 1 1 அந்த மாதிரியும் பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன காம்பினேஷன் நம்மளால பிரிக்க முடியும். பட் ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு ரோக்கு 12 காலம் தான். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது அடுத்த காலம் அடுத்த ரோவா வந்துடும். ஒரு ரோக்கு 12 காலம். அதுக்கு மேல நம்மளால பிரிக்கவே முடியாது, பிரிக்கவும் கூடாது. அப்படி நீங்க இன்கேஸ் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரோக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் வாய்ஸ் பிரேக் கேக்குதா? கேக்குதா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? கிளியர். ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஸோ இப்போ கண்டெய்னர் பார்த்தோமா? ஸோ கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு வித்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக். அந்த பிளாக்ல நம்மளால மல்டிபிள் ரோஸ் கிரியேட் பண்ண முடியும். எவ்வளவு ரோஸ் வேணா கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒரு ரோக்கும் நம்மளால மேக்சிமம் 12 காலம் வந்து பிரிக்க முடியும். 12 ஈக்குவல் ஸ்பேசஸ் பிரிக்க முடியும். அந்த 12 பாக்ஸ், ஐ மீன் 12 காலமை என்ன காம்பினேஷன்ல வேணாலும் பிரிக்க முடியும். ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த கண்டெய்னர் இருக்க மாதிரி கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்ன கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னா, சேம் இந்த கண்டெய்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு வித் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. ஆனா கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கிரீன் சைஸ் என்னவோ அந்த ஸ்கிரீன் சைஸோட வித்தை எடுத்துக்கும், ஃபுல் வித்தை எடுத்துக்கும். அங்கேயுமே ரோ காலம் இருக்கும். சேம் எவ்வளோ ரோஸ் வேணா கிரியேட் பண்ணிக்க முடியும். சேம் காலம் ஒரு ரோவுக்கு 12 தான் மேக்ஸிமம். ஓகே, பட் இங்க இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கண்டெய்னருக்கு ஃபிக்ஸ்டா ஒரு வித் இருக்கும். கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு ஃபிக்ஸ்டு வித்து கிடையாது. நம்மளோட ஸ்கிரீன் சைஸ் தான் அதோட வித்து. அதாவது 100% வித்தா இருக்கும். இவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு. இப்போ 1000 பிக்சல் தான் என்னோட கண்டெய்னர் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டெய்னர் ஃபிக்ஸ்டா ஒரு இது. ஆனா கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது ஃபுல் வித் 100%. நம்மளோட ஸ்கிரீன் சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட். இப்போ அடுத்தது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேபிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிரிட் கண்டெய்னர் சிஸ்டமோட ஒரு டேபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல டிவைஸ் சைஸஸ், அந்த டைமென்ஷன்ஸ். ஸோ அதுதான் இங்கே இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோல. எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், இதெல்லாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இங்க இங்க சைட்ல பாருங்க கண்டெய்னர் அப்படின்னு இருக்கா. ஸோ கண்டெய்னர், அடுத்து கண்டெய்னர் எஸ்எம்னா ஸ்மால், கண்டெய்னர் ஸ்மால், எம்டிங்கிறது மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், அடுத்தது எக்ஸ்ட்ரா லார்ஜ், அடுத்தது ஃப்ளூயிடு. ஃப்ளூயிட் பார்த்தீங்களா, எல்லா டிவைஸ்க்கும் 100% தான். ஓகே, கண்டெய்னரோட டிஃபால்ட் சைஸ் எல்லாத்துக்குமே 100% தான். இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ கண்டெய்னர் ஃபர்ஸ்ட், நார்மல் கண்டெய்னர் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கு, அதாவது 576 பிக்சல் டைமென்ஷன் இருக்க, 576 விட கீழே. ஓகேவா? 575 இருக்கலாம், 400 இருக்கலாம், 300 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே கண்டெய்னரோட சைஸ் 100% பை டிஃபால்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மால் டிவைஸோட ரேஞ்ச் என்ன, 576ல இருந்து 768க்கு முன்னாடி 767 வரைக்கும். அந்த சைஸ் உள்ள டிவைசஸ்க்கு கண்டெய்னரோட சைஸ் 540 பிக்சல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மீடியம் டிவைஸ்க்கு 720 பிக்சல். அடுத்தது லார்ஜ் டிவைஸ்க்கு 960, எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு 1140, அடுத்தது எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு 1320. ஓகேவா? ஸோ அந்தந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கண்டெய்னர் சைஸ் வந்து மாறும். ஓகே, ஸோ இங்க கண்டெய்னர் எஸ்எம் அப்படிங்கிறது நீங்க எந்த டிவைஸுக்கு, அதாவது இப்போ இங்க எஸ்எம்னு போட்டா எஸ்எம்க்கு கண்டெய்னர் வந்து 100% அப்ளை ஆகும். அதாவது அந்த டிவைஸ்ல இருந்து கண்டெய்னர் வந்து எடுத்துக்கும். மீதி எல்லாத்துக்கும் 100%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க எம்டி பாருங்களேன், மீடியம் டிவைஸ். ஸோ எம்டியில் என்ன இருக்கு, எம்டியில் தான் கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மாலுக்கு 100% ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலா வெறும் கண்டெய்னர் கொடுத்தா ஸ்மாலுக்கு என்ன 540, கரெக்டா?
பட் ஆனால் நம்ம இங்கே மீடியம் எம்டின்னு கொடுத்தோம்னா எம்டியில இருந்து தான் கண்டெய்னரே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதாவது அதுக்கு பின்னாடி இருக்க எந்த சைஸ் டிவைஸாக இருந்தாலும் 100% வித் தான். இதுவே லார்ஜாக இருந்தால் லார்ஜில் தான் அந்த கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ என்ன இது நம்ம இங்கே கொடுக்குறோமோ அங்கேருந்து நமக்கு கண்டெய்னர் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லை நார்மலாக நம்ம வெறும் கண்டெய்னர் மட்டும் கொடுக்குறோம், ஸ்பெசிஃபிக்காக இந்த டிவைஸ் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் அப்படின்னா அப்போ அது வந்து இந்த டிஃபால்ட் இந்த எல்லா சைஸுக்கும் எல்லா கண்டெய்னருக்குமே ஐ மீன் எல்லா ஸ்க்ரீன் சைஸுக்குமே எல்லா டிவைஸ்க்குமே அந்தந்த சைஸுக்கான கண்டெய்னர் வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதில் இந்த மெயினாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ரேஞ்சஸ் ரொம்ப முக்கியம். எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே எண்டிங் பாயிண்ட் அதுக்கான கண்டெய்னர் சைஸ் என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அந்த சைஸுக்கான கண்டெய்னர் என்ன. ஓகேவா, ஸோ இது ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த டேபிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் பூட்ஸ்ட்ராப்லையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே வேணும்னாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஸ்க்ரீன் சைஸுக்குமே 100% வித் ஸ்க்ரீன் சைஸ் என்னவோ அதுதான் வந்து அந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடோட மேக்ஸிமம், அதாவது ஓவரால் சைஸாக இருக்கும். பட் இங்கே மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஒரே ஒரு விஷயம், ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா கண்டெய்னருக்கும் கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கும் எவ்வளோ வேணா ரோ கிரியேட் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டெட். பட் ஆனால் ஒரு ரோக்கு 12 காலம்ஸ். அந்த 12 காலம்ஸை 12ஆக பிரிச்சுக்கலாம், இல்லை என்ன காம்பினேஷன் வேணால் பிரிச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 12 தான். குரூப் நம்ம குரூப்பாகவும் பிரிச்சுக்கலாம். 3 சேர்ந்தது ஒரு குரூப் அந்த மாதிரி, இல்லை 2 சேர்ந்தது ஒரு குரூப், 5 5 2 என்ன காம்பினேஷன் வேணால் பிரிச்சுக்கலாம். ஆனால் 12 தான் மேக்ஸிமம். ஓகே ஓகே, ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம இது ஏதாவது ட்ரை பண்ணலாமா? பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கண்டெய்னரை கொண்டு வரேன். ஓகே, எந்த லிங்க் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சிடிஎன் லிங்க் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டெய்னர். ஓகேவா, ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங்கில் கண்டெய்னர் தான் வரும். ஓகே, அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெய்னரை கிரியேட் பண்ணோம். அண்ட் அடுத்தது ஒரு கண்டெய்னருக்குள்ள எவ்வளோ ரோ வேணா இருக்கலாம்னு சொன்னா, ஸோ அப்போ அடுத்தது ரோ. அப்போ டாட் ரோ அப்படிங்கிற கிளாஸ். ஓகேவா, ஸோ அடுத்தது ஒரு ரோக்குள்ள 12 காலம்ஸ். கரெக்டா, ஸோ அப்போ டாட் காலம்க்கு சிஓஎல் அப்படிங்கிறது காலம் ஹைஃபன் 12. எத்தனை நம்பர் வேணுமோ அத்தனை நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதுக்குள்ள எனக்கு தேவையான எலமெண்ட்ஸை நான் கிரியேட் பண்ணிக்கலாம். மேபி டாட் h1 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி சும்மா கிரியேட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது எனக்கு இன்னொரு ரோ வேணும்னா இன்னொரு ரோ டாட் ரோன்னு போட்டு அதில் எனக்கு காலம், இப்போ நான் இந்த இடத்துல காலம் வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன். ஓகேவா, ஸோ காலம் 6 அண்ட் இன்னொரு காலம் 6. ஓகேவா, ஸோ டாட் காலம் 6 இந்த மாதிரி 2 பிரிச்சுக்கலாம். செகண்ட் ரோ. ஓகே, செகண்ட் ரோ காலம் 1. ஓகே, ஸோ இது காலம் 1, இது காலம் 2, அதாவது செகண்ட் குரூப் அப்படின்னு வச்சுக்கலாம். காலமோட இன்னொரு பார்ட். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காமனா ஒரு கிளாஸ் வச்சு நான் சும்மா பாக்ஸ் ஒரு கலர் அப்ளை பண்ணலாமா, ஒரு டிஃபரன்சியேஷன் தெரியறதுக்காக ஒரு ஸ்டைல் சும்மா நான் இப்போதைக்கு இன்லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து ஒரு ரெட் கலர் இருக்கட்டும். இதோட ஹைட் வந்து ஒரு 50 பிக்சல் இருக்கட்டும். ஓகே, 100 வச்சுக்கோமா. அண்ட் சேம் ஸ்டைல் இதுக்கும் நம்ம வந்து ஏதாவது டிம் கொடுத்தே கொடுக்கலாம்.
ஓகே, ஸோ இதுக்கு கலரை மட்டும் மாற்றிக்கலாம். ப்ளூ அண்ட் ஃப்ளாஷ் அடிக்கும், க்ரீன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி நமக்கு தெரியுதுன்னு பார்ப்போமா? ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோ அதோட ஹைட்டு 100 பிக்சல். என்னோட ஃபுல் கண்டெய்னர் இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா மேபி கண்டெய்னருக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணிட்டா அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்சியேஷன் புரியும். ஸோ இது கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் லைட் கலர் கொடுக்கலாம். இது கொடுப்போமா? கொஞ்சம் லைட் கலராக இருக்க மாதிரி கொஞ்சம் டார்க் தான் பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி பின்னாடி இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட கண்டெய்னர். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ரோ அதில் காலம் 12 இந்த ஹெட்டர் ஒன் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சா. அடுத்தது செகண்ட் ரோ அதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணது காலம் செகண்ட் ரோவோட காலம் 1 பாதியும் செகண்ட் ரோவோட காலம் 2 மீதி பாதியும் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் இப்போ இன்கேஸ் இப்போ ரெஸ்பான்சிவ்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் இதை வந்து 1440க்கு வச்சேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கண்டெய்னர். இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், ஒரு ஒயிட் கலர் கேப் தெரியுதா? ஸோ அதுதான் வந்து அந்த கேப் வந்து எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா பாருங்க, என்னோட கண்டெய்னரை நான் வந்து ஹவர் பண்றேன். ஸோ கண்டெய்னரை ஹவர் பண்ணா வித் என்ன காட்டுது? 1320 இங்க காட்டுது பாருங்க. இங்க இங்க ஃபிக்ஸ்டா வித் அப்ளை ஆகுது இல்ல. இது நான் அப்ளை பண்ணல, பூட் ஸ்டாப்ல அப்ளை ஆகுது பை டிஃபால்ட். நான் வெறும் கண்டெய்னர் அப்படிங்கிற கிளாஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ நான் கண்டெய்னர் கிளாஸ்க்கு என்னோட மேக்ஸிமம் வித் அந்த என்னோட கண்டெய்னர் பிளாக்கோட வித்து 1320. அப்போ 1320 போயிடுச்சு என்னோட ஸ்கிரீன் சைஸ்ல. 1440 என்னோட ஸ்கிரீன் சைஸ். இந்த 1440ல 1320 என்னோட ஃபிக்ஸ்டு கண்டெய்னர் சைஸ் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இதுல ஒரு 80 ஒரு 40 120 பிக்சல் இருக்கும். அப்போ அதை ஈவனா பிரிச்சு 120 ரெண்டா பிரிச்சா 60 கரெக்டா? அப்போ அந்த 60 பிக்சலை இங்க லெஃப்ட் ரைட்ல நமக்கு கேப்பா கொடுத்துரும். நான் இப்போ இதுவே பேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணனா என்னோட இந்த 1320 அப்படிங்கிற பிக்சல் மாறவே மாறாது. லெஃப்ட் ரைட் கேப் தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த கண்டெய்னரோட ஒரு ரொம்ப ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்ல ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது. ஸோ அப்போ நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த கண்டெய்னரோட ஃபிக்ஸ்டு சைஸ் இருக்குல்ல 1320 அதுக்கு தான் நம்ம டிசைனே பண்ணுவோம். நம்ம டெவலப் பண்ணுவோம். டிசைனும் அதுக்கு தான் பண்ணுவாங்க, டெவலப்பும் அதுக்கு பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்போம், கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன ஸ்க்ரீன் சைஸ் மாத்தினாலும், இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு 2000 போனா கூட நான் எவ்வளோ எவ்வளோ அப்ளை பண்ணாலும் இந்த என்னோட கண்டெய்னரோட சைஸ் மாறவே மாறாது. இந்த லெஃப்ட் ரைட் கேப் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் எவ்வளோ சின்னதா போனாலும் அந்த லெஃப்ட் ரைட் கேப் தான் வந்து இதாகுமே தவிர இந்த கண்டெய்னரோட சைஸ் இப்போ இப்போ நான் 1200க்கு கீழே வந்துட்டேன் கரெக்டா? அப்போ என்னோட கண்டெய்னர் சைஸ் மாறி இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த டேபிள்ல என்ன பார்த்தோம்? ஸோ இந்த டேபிள்ல 1400க்கு மேல 1320 அது அப்ளை ஆச்சா? அப்போ 1200க்கு மேல 1400க்கு கீழே 1140 அப்படின்ற சைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்ளை ஆகுதா செக் பண்ணுவோமா? 1400 கீழே வந்துட்டேன். இப்போ 1254 இருக்கு. என்னோட கண்டெய்னரோட சைஸ் 1140 அப்ளை ஆகுதா? இதுவே நான் 1200க்கு கீழே போயிட்டேன்னா எனக்கு 960 அப்ளை ஆகும். இந்த டேபிள்ல இருக்க மாதிரி இந்த 960 அப்ளை ஆகும். 992க்கு கீழே போனேன்னா எனக்கு 720 அப்ளை ஆகும். இப்போ நான் இங்க 992 கீழே போயிட்டுனா 720 அப்ளை ஆகுதா? ஸோ அந்த கண்டெய்னர் சிஸ்டம் வந்து அந்தந்த டிவைஸோட அந்த டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட மேக்ஸிமம் வித்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மேக்ஸிமம் வித்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கண்டென்ட்டை ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கண்டெய்னர் அண்ட் ரோ காலம்ஸோட ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ இதுல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இந்த கண்டெய்னரை தாண்டி இங்க பாத்தீங்கன்னா, இங்க தனியா ஒரு பேடிங் மாதிரி ஒண்ணு அப்ளை ஆகுது. கரெக்ட்டா? அதாவது இப்போ இது 2ம் நான் இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு ரோவ நான் 2ஆ தான் பிரிச்சிருக்கேன். ஆனா ஏன் இங்க கேப் அப்ளை ஆகுது? இந்த 2 பாக்ஸுக்கும் கேப் அப்ளை ஆகுதுல்ல? ஜூம் இன் பண்ணிட்டேன். 1440 ஓகே. ஸோ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா 2 காலம்க்கு நடுவுல சில கேப், அப்புறம் இந்த மேல கொஞ்சம் கேப் இருக்கும். அதே மாரி இந்த சைட்லயும் ஓவரால் 2 சைடும் கொஞ்சம் கேப் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்டின்னா, பை டிஃபால்ட் இந்த காலம்க்கு பேடிங் வந்து அப்ளை ஆகும். பை டிஃபால்ட். அந்த பேடிங் இருந்தா நம்மளால பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ண முடியாது. டிசைன டெவலப் பண்ணும்போது. ஓகே. ஸோ மேபி அந்த டிசைன் டெவலப் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு இன்னும் புரியும். பட் எப்பயுமே இந்த இடத்துல பை டிஃபால்ட் இந்த காலம்க்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. அப்ப அதுல இந்த பேடிங் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். நமக்கு அந்த பேடிங் தேவையில்ல. ஸோ அப்ப அத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னருக்கு பேடிங் 0. இங்க P-0னா பேடிங் அப்படின்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கிளாஸ் நேம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ P-0னா பேடிங் 0 அப்படின்னு வந்து அப்ளை ஆகும். இப்ப நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இந்த ஓவரால் பேடிங் போயிடுச்சா? இந்த ஓவரால் லெஃப்ட், ரைட் போயிடுச்சா? இப்போ இங்க மேல கீழ ஒரு கேப் இருக்குல்ல. ஸோ இப்போ இங்க இங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இன்னும் எனக்கு அந்த ரோ பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகுது. கரெக்ட்டா? என்னோட இத விட்டு வெளிய போகுது. கரெக்ட்டா? இங்க இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் பாருங்க. இந்த இடத்துல இந்த ரோ பார்த்தீங்கன்னா, என்னோட ரெட் கலர் பாக்ஸ தாண்டி அந்த ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் தெரியுதா? ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதாவது அந்த பழைய பேடிங்க்கு ஏத்த மாதிரி வொர்க் ஆகுது. கரெக்ட்டா? நமக்கு ஆனா அது வொர்க் ஆகக்கூடாது. நம்மளோட கண்டெய்னர் சைஸ் என்னவோ அதுதான் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம இந்த ரோவ நான் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சுவலி 1440க்கு என்ன ரோ சைஸ்? 1320. ஆனா இங்க என்ன அப்ளை ஆகுது? 1344 அப்ளை ஆகுது. எக்ஸ்ட்ரா அப்ளை ஆகுது. ஸோ அது என்ன? ஏன் அப்டின்னா, ரோக்கு பை டிஃபால்ட் கட்டர்ஸ்ன்னு அப்படின்னு ஒண்ணு அப்ளை ஆகும். கட்டர்ஸ்னா அதோட ஆக்சுவல் சைஸ்க்கு ஏத்த மாதிரி, அதாவது ஸ்பேஸ் பிட்வீன் காலம்ஸ் இல்ல 2 எலமென்ட்ஸ். ஸ்பேஸ் அரவுண்ட் 2 எலமென்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 எலமெண்ட் இருக்கு, இல்ல நெறைய எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, அத சுத்தி சில கேப்ஸ் வந்து அப்ளை ஆகும். அததான் வந்து கட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஸ்பேஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ ரோக்கு பை டிஃபால்ட் அது வந்து இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் தேவையில்ல. ஸோ அதனால ரோக்கு கட்டர்ஸ் வந்து நான் அப்ளை ஆகுதுன்னு சொன்னேன். அதாவது கேப். அந்த கேப்க்கு தான் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத வந்து நம்ம 0 பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஜி அப்படிங்கிறத கட்டர். அப்போ ஹைஃபன் 0 அப்படின்னா, அந்த கட்டர்ஸ் வந்து நான் 0 பிக்சல் ஆக்கிட்டேன். ஸோ அப்போ எங்கெல்லாம் ரோ இருக்கோ, அங்கெல்லாம் நான் வந்து 0 பண்ணணும். இந்த கட்டர்ஸ. அப்பதான் எனக்கு ஆக்சுவல் சைஸ் வந்து ஃபுல்ஃபில்லா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த இப்ப நான் இந்த ரோவ ஹோவர் பண்ணாலும் எனக்கு அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வரல. கரெக்ட்டா? சைடுல இங்க லெஃப்ட் சைடு ஓவரால் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் மேல எக்ஸ்ட்ரா ஓவர்ஃப்ளோ ஆன மாரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல்ல. இப்ப அது வரல. கரெக்ட்டா? ஸோ ஏன்னா அந்த கட்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால. ஓகே. ஸோ இப்போ தான் கரெக்ட்டா இப்ப நான் ஹோவர் பண்ணும்போதும் 1320 பிக்சல் அப்ளை ஆகுது அந்த ரோவுக்கு. கண்டெய்னருக்கும் 1320 பிக்சல். நான் காலம ஹோவர் பண்ணாலும் 1320 தான் அப்ளை ஆகுது. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கண்டெய்னர் நம்ம ஆட் பண்றோம்னா, அதோட ஓவரால் பேடிங் நமக்கு தேவையில்ல. அதனால அத 0 பண்றதுக்கு P-0 அதாவது Pனா பேடிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ P-0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஈச் ரோக்கு பை டிஃபால்ட் சம் கேப்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஒரு எலமெண்ட்ட சுத்தியும். ஸோ அப்ப அந்த கேப்ஸ நம்ம ரிமூவ் பண்றதுக்கு கட்டர் அப்படிங்கிற அந்த கேப்புக்கு வந்து பேர் வந்து கட்டர். ஸோ அப்ப அந்த கட்டர நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால அந்த கேப்பையும் பிரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அத 0 பண்றதுக்கு ஜி அப்படிங்கிற அந்த ஒரு கீவேர்ட யூஸ் பண்ணி 0 அதாவது G-0 அப்படின்ற அந்த கிளாஸ் நேம நம்ம ஆட் பண்ணோம்னா, அது வந்து 0 ஆயிடும். அதாவது கட்டர்ஸ் வந்து 0 ஆயிடும். ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னருக்கான ஒரு பேசிக் செட்டப். ஓகேவா? ஸோ இப்போ
இப்போ நம்ம இங்க 2ஆ பிரிச்சோமா, இது எத்தனை வேணா பிரிக்கலாம். அந்த 12 எவ்வளவு வேணா பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. இப்போ நான் இங்க 6 6 6 12 இந்த ரோக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் என்ன பண்றேன், இதுலயே இப்போ இப்படி கிரியேட் பண்றேன். நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 6 போட்டுட்டேன். ஓகேவா? இது வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதோட கலர் வந்து சும்மா எல்லோன்னு போடுவோமா? எல்லோ கிரீன். ஓகே. ஸோ இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோல காலம் டோட்டலா 18 காலம் இருக்கு. கரெக்டா? ஆனா ஒரு ரோக்கு எத்தனை காலம்? 12 காலம் தான். அப்போ இது என்ன என்ன பண்ணும்? எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அந்த 12 காலம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த 12 காலம் ஆக்குப்பை ஆயிடுச்சு அந்த ரோல் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எத்தனை காலம் இருந்தாலும், ஒரு சிங்கிள் காலமா இருந்தாலும், அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரோவா அது கிரியேட் ஆயிக்கும். அடுத்த ரோவா அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதை கீழ தள்ளி விட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் அந்த காலம்ஸ் வந்து நீங்க 12க்கு மேல குடுத்தாலும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரோக்கு அது போயிடும். ஸோ ஒரு ரோக்கு 12 காலம் தான். அதுக்கு மேல நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஓகே. ஸோ இது வந்து ஒண்ணு. இப்போ அடுத்தது. இப்போ நம்ம மெயினா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ள மல்டிபிள் ரோஸ். அதுக்குள்ள ரோஸ் வந்து ஒரு ரோக்கும் 12 காலம். அத என்ன காம்பினேஷன்லாம் பிரிச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த காலம் 6 இருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் காலம் 6. இத நான் வந்து 2 ரோ வேணும். இந்த காலம் 6க்குள்ள எனக்கு 2 ரோ வேணும். அதாவது 2 ரோல கன்டென்ட் எலமெண்ட்ஸ் வேணும். அந்த 2 ரோவையும் என்னால 12 காலமா பிரிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் இந்த காலம் 6க்குள்ள எனக்கு 2 எலமெண்ட் வேணும். மேல, கீழ. ஓகேவா? ஸோ இப்ப நான் இந்த இடத்துல செகண்ட் ரோ காலம் 1ன்னு இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இப்போ இப்படியே என்னால அப்ளை பண்ண முடியும். இப்ப நான் இத அப்ளை பண்ணேன்னா, செகண்ட் ரோ அண்ட் தென் காலம் 1ல 2 அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம். 1ல 1. இது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட். இது வந்து இப்போ நம்ம நார்மலா டிவ் போட்டா இந்த மாரி கிடைக்கும். அதாவது 1க்குள்ள 1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாரி வரும். இந்த மாரி வரும்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த காலம் 6க்குள்ள இந்த எலமெண்ட் வேணும். இந்த 2 வேணும். இந்த 2க்கு பக்கத்துல 3 வேணும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த இதுக்கு பக்கத்துல இப்ப நான் 3ன்னு ஒண்ணு வைக்கிறேன்னா, இப்ப நான் அப்படியே போய் பார்த்தேன்னா, எல்லாமே கீழ கீழ வந்திருக்கும். கரெக்ட்டா? ஆனா எனக்கு எப்படி வேணும்னா, 1 இங்கேயே இருக்கணும். ஆனா 2வும் 3யும் பக்கத்து பக்கத்துல இருக்கணும். அதாவது பாதி பாதி இந்த ப்ளூ கலர 2 பாதியா பிரிச்சு, ஒரு பாதியில 2வும், இன்னொரு பாதியில 3யும் இருக்கணும். ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இந்த காலம எனக்கு 2 ரோ தானே அப்படி பார்த்தா வேணும். இந்த காலம் 1க்கு ஒரு ரோ வேணும். 2 அண்ட் 3 சேர்ந்த மாதிரி ஒரு ரோ வேணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, 2 ரோ இதுக்குள்ள நான் பிரிக்க போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. ஸோ நான் ரோ ஆல்ரெடி சொன்ன மாரி, எல்லா ரோக்கும் ஜி G-0 அப்படின்றத ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள எனக்கு இந்த இது வேணும். கரெக்ட்டா? அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, ஒரு ரோக்குள்ள 12 காலம். அப்ப நமக்கு ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணணும். அந்த ஒரு ரோ ஃபுல்லா அந்த ஒரே ஒரு காலம், ஒரே ஒரு கன்டென்ட் தான் எனக்கு வேணும். அப்படின்னா, அப்போ அது காலம் 12 அவ்வளோதான். எனக்கு 12 காலம் எடுத்துக்கணும். ஸோ அப்போ நான் இத என்ன பண்ண போறேன், இந்த எலமெண்ட்ட ஜஸ்ட் அதுக்குள்ள மூவ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இப்ப அடுத்தது இந்த ரோக்குள்ள எனக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. அத பாதி பாதியா எடுத்துக்கணும் 2ம். ஓகேவா? ஸோ அப்ப அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் அந்த 12 காலம 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ அப்போ காலம் 6 அண்ட் இன்னொரு காலம் 6. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் 6க்குள்ள இத நான் கொண்டு போறேன். அடுத்த காலம் 6க்குள்ள இத கொண்டு போறேன். ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளூ கலரா சும்மா இது வந்து ஒரு கலர் இருக்கு. அப்ளை பண்ணுவோம். எப்படி வருதுன்னு பார்ப்போமா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா? இந்த மாதிரி ஒரு ரோ அதுக்குள்ள இருக்க ஒரு சிங்கிள் காலம அந்த காலம்க்குள்ள எத்தனை ரோ வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு காலம்க்குள்ள எத்தனை ரோ வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நான் இப்ப இங்க 2 ரோ கிரியேட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்க எத்தனை காலம் வேணா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த காலம் 6க்குள்ள எத்தனை ரோ அந்த ரோக்குள்ள அந்த இங்க ஒரே ஒரு கான்செப்ட் தான். ரோஸ் வந்து அன்லிமிட்டடா எவ்வளோ வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ரோக்குள்ள 12 காலம் தான். அதாவது ஒரு ரோக்கு 12 காலம் தான். 12 தாண்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரோக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் எப்பயுமே மறக்கவே கூடாது. குழம்பிடக்கூடாது மெயினா. ஸோ ஒரு ரோனா 12 காலம். ரோஸ் வந்து எவ்வளோ வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாரி கண்டெய்னருக்குள்ள எவ்வளோ ரோ வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு காலம்க்குள்ளேயும் எத்தனை ரோ வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அண்ட் அதே மாதிரி எப்பயுமே ரோ அப்படின்னு நீங்க ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, காலம்ன்ற ஒரு கிளாஸ் அடுத்தது நீங்க ஆட் பண்ணணும். ரோக்குள்ள மல்டிபிள் காலம்ஸ். ஐ மீன் 12 காலம்ஸ் மேக்ஸிமம். அந்த 12 காலம நீங்க எப்படி வேணா ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸே வந்து ரோக்குள்ள காலம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ரோனா காலம் இருக்கணும் அடுத்தது. அப்பதான் வந்து அந்த கண்டெய்னர் சிஸ்டம் கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ காலம்க்கு அப்புறம் இங்க வந்து நம்ம ரோ ஆட் பண்ணோமா, இந்த காலம் 6க்குள்ள ஒரு ரோ ஆட் பண்ணோம். அப்ப அந்த ரோக்குள்ள ஒரு காலம் கம்பல்சரி வேணும். அது எத்தனை வேணா நீங்க பிரிச்சுக்கலாம். 12 பிரிக்கலாம், 6, 6ன்னு பிரிக்கலாம், இல்ல 4, 4 அப்படின்னு பிரிக்கலாம். எப்படி வேணா பிரிக்கலாம். பட் ஆனா நமக்கு அந்த ஒரு ரோனா அதுக்குள்ள காலம்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க அப்ளை பண்ணா தான் உங்களால ரெஸ்பான்சிவ் வந்து பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும், என்ன காம்பினேஷன்ஸ், என்ன ஸ்ட்ரக்சர்ல வேணும்னாலும், நம்மளால இந்த ரோ, காலம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதுல இந்த ரோ காலம்ஸ்ல வேற என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும்னா, வேணும்னா இந்த காலம் 6 கூட நான் வந்து இந்த காலம் 6 உள்ள மறுபடியும் நான் எத்தனை ரோ வேணா கிரியேட் பண்ணலாம். அந்த ரோக்குள்ள எத்தனை காலம் வேணா ஐ மீன் காலம் 12 காலம்ஸ் அந்த 12ல எத்தனை வேணா பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி உள்ளுக்குள்ள எவ்ளோ வேணாலும் நம்மளால போய்க்க முடியும். எவ்ளோ ரோஸ் வேணாலும், அந்த ஒரு ரோக்குள்ளேயும் 12 காலம்ஸ் எவ்ளோ வேணா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? எவ்ளோ வேணா உள்ள போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ அது நமக்கு எவ்ளோ வேணுமோ அவ்வளோ உள்ள போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆ ஒரு கொஸ்டின். இங்க ஆ ஓகே. இப்போ இந்த காலம் 6 நம்ம வந்து 2 ரோவா பிரிச்சிருக்கோம். கரெக்ட்டா? இங்க ஒரு ரோ, இங்க ஒரு ரோ. அத ஃபர்ஸ்ட் ரோவ ஃபுல்லா ஒரு எலமென்ட் குடுத்துட்டோம். 12 காலமையும். இன்னொரு ரோவ பாதி பாதியா பிரிச்சு குடுத்துட்டோம். இப்படி குடுக்கும்போது நல்லா பாருங்க. அந்த காலம் ஃபர்ஸ்ட் பெரிய காலம் 6 அத தான் ஆக்குபை பண்ணி மீதி இருக்க இந்த எலமென்ட்ஸ் இந்த ரோஸ்க்கான விட்த் வந்து அப்ளை ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காலம் 6ன்ற எலமென்ட் அதாவது இந்த காலம் 6. ஸோ இந்த காலம் 6 தான் நம்ம 2 ரோவா பிரிச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ அப்போ இதோட விட்த் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த காலம் 6ஓட சைஸ் 660. அந்த சைஸ இப்ப இந்த காலம் 6ன்றது 660 அந்த சைஸ தான் நம்ம 2 ரோவா பிரிக்க போறோம். அத நம்ம 12ஆ பிரிக்கலாம். அததான் காலம் 12ன்னு இருக்கும். 660 நம்ம 12ஆ பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சது 1320 அத 12ஆ பிரிச்சோம். அப்ப அந்த 1320 12ஆ பிரிக்கும்போது 2ஆ பிரிச்சு 6 6 அப்படின்னு பிரிச்சிரும். அப்ப 660 660 அப்படின்னு இருக்கும்.
அப்ப அந்த 660 நான் மறுபடியும் 2ஆ பிரிக்கணும்னு ட்ரை பண்றேன். அப்ப அந்த 660 நான் 12ஆ பிரிக்கிறேன். அதாவது மல்டிபிள் ரோஸ். அந்த ஒரு ரோக்கும் 12 காலம்ஸ் இருக்கும். அப்ப 12 பார்ட்டா அந்த 660 நான் எத்தனை வேணா பிரிச்சுக்கலாம். 12ல எத்தனை வேணா எவ்வளவு காம்பினேஷன்ஸ் வேணா 12க்குள்ள கிரியேட் பண்ணி பிரிச்சுக்க முடியும். அந்த 660க்குள்ள நீங்க கிரியேட் பண்ற அந்த ரோவா இருக்கலாம், இல்ல காலமா இருக்கலாம். அதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த காலம்க்கான வித்த தான் நீங்க அத்தனையா பிரிக்க முடியும். அதாவது அந்த இப்போ இங்க பார்த்த மாரி உள்ளுக்குள்ள போகுதுல்ல. இது மெயின் ரோ. கரெக்ட்டா? மெயினா இருக்கிறது. ஒரு ஓவரால்ஸ் கண்டெய்னருக்கே இருக்கிற ரோ. அப்போ இது நம்மளோட கண்டெய்னரோட வித்த பேஸ் பண்ணி காலம்ஸ பிரிக்கும். ஓகேவா? இந்த காலம்க்குள்ள நம்ம ஒரு காலம்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, அந்த காலமோட வித்து தான் உள்ளுக்குள்ள அப்ளை ஆகுற காலமோட மேக்ஸிமம் வித்தா இருக்கும். ஓகேவா? அந்த இப்போ இந்த காலம் 6ஓட வித் வந்து இப்போ ஒரு 660 இருக்கா? ஸோ அப்ப அந்த 660 தான் இங்க உள்ளுக்குள்ள இருக்க எல்லா காலமோட மேக்ஸிமம் வித்தா இருக்கும். காலம் 12 அப்ளை பண்ணா 660 தான் இதோட வித்து. இந்த ஃபர்ஸ்ட் காலம் 12ஓட வித்து. அப்ப நாங்க காலம் 6 அப்ளை பண்றேன்னா 660ல பாதி 330 தான் இதோட வித்தா இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணாலும் 330 தான் இங்க காட்டும். ஓகேவா? ஸோ இந்த காலமோட வித்து 330, இதோட வித்து 330. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலம்ஸ் நம்ம உள்ளுக்குள்ள பிரிக்கும்போது அத ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஓகேவா? ஒரு ரோக்குள்ள 5 காலம்ஸ் வேணும்னா ஜஸ்ட் 2 பிரிச்சுக்கலாம். அவ்வளவுதான். 2 பிரிக்க முடியாது. மேபி 5 காம்பினேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 2 பிரிச்சா 10 வரும். எக்ஸ்ட்ரா இன்னும் 2 காலம் இருக்கும். அப்ப 6 தான் பிரிக்க முடியும். அப்போ எப்படி பிரிக்கலாம்னா 3, 3, 2, 2, 2 அப்படி பிரிக்கலாம். அதாவது இங்க இருக்கா? இதெல்லாம் ரோ. ஸோ இந்த ரோக்கு அப்புறம் டாட் ரோ, இதுக்குள்ள டாட் காலம் 3. ஓகே. ஸோ இன்னொரு காலம் 3. இப்போ டோட்டலா 6 ஆயிடுச்சா? இன்னும் எனக்கு 3 வேணும். 5 தானே பிரிக்கணும். ஸோ அப்போ காலம் 2 2. ஸோ இந்த மாதிரி 5 காலம்ஸ் பிரிச்சுக்கலாம். அந்த 12 நீங்க என்ன காம்பினேஷன்ல வேணாலும் எத்தனை வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனா 12 தான் இருக்கணும். ஒரு ரோக்கு. ஓகேவா? 5 பார்ட்டா பிரிக்கலாம். மேக்ஸிமம் ஐ திங்க் அந்த 12ன்றதா மேக்ஸிமம். ஒண்ணா பிரிச்சா 12. அதுக்கு மேல போக முடியாது நம்மளால. ஓகே. ஸோ என்ன காம்பினேஷன் வேணாலும் நம்மளால பிரிக்க முடியல. G-0. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதோட வித்லாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னும் நீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. இன்னும் அப்பதான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ அண்ட் வந்து இதை எப்படி டிசைன்ல எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்க வந்து காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூட் ஸ்ட்ராப்ல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். ஸோ இங்க பூட் ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட். நீங்க நார்மலா bootstrap.com அப்படின்றதுக்குள்ள வந்தீங்கன்னா இதுதான் ஹோம் ஸ்கிரீன். ஸோ இங்க டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இங்க வந்தீங்கன்னா நீங்க வேணும்னா இந்த டவுன்லோடுக்கு போயிட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் போனீங்கன்னா இங்க அந்த சிடிஎன் லிங்க் நம்ம போனோம் அப்படின்னா இப்போ கேக்குதா? ஐ திங்க் இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேக்குதுல வாய்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்ல கார்டு அப்படின்ற இந்த காம்பனண்ட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கார்டு ஷேப்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம வரணும்னா சிம்பிள். இங்க கோட் கொடுத்துருக்காங்கல்ல,
இந்த கோடை நான் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இப்போ நான் இந்த ரோக்குள்ள சும்மா வச்சுக்கலாம். வச்சுக்கோ காலம் 3 அதுக்குள்ள இந்த கார்டை நான் அப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா, பட் இங்கே இமேஜ் சோர்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். இமேஜ் சோர்ஸ் இங்கே எடுக்கலாம். இங்கே காட்டுறது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே போய் நான் நோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த கார்டோட அந்த கார்டு ஃபார்மேட் இங்கே வந்துடும். விச் மீன்ஸ் ஒரு இமேஜ், அந்த இமேஜ் கீழே அந்த கார்டோட டைட்டில், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அந்த பட்டன். இப்போ இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கா, இது வந்து ஆக்சுவல் இமேஜ் சைஸ் எடுத்துக்குது. இப்போ இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொன்னல கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன இந்த இமேஜோட சைஸை குறைக்கணும். அதானே நான் ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். கார்டு இமேஜ் ஆகுது, கார்டு இமேஜஸ் இமேஜ் வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேமை நான் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணோம். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இங்கே கால் பண்ணி எனக்கு அந்த இமேஜோட வித் வந்து ஒரு 300 பிக்சல், 300 பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 200 வச்சுக்கலாம். வித் வந்து 200 அண்ட் ஹைட் வந்து ஒரு 200. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சின்ன அது கொஞ்சம் சென்ட் பண்ண மாதிரி இருக்கு. பட் நம்ம அப்ளை பண்ண சைஸுக்கு தான் அது அப்ளை ஆகும். இந்த மாதிரி நம்ம அந்த பூட் ஸ்ட்ராப் என்னதான் அப்ளை ஆனாலும் அதை வேணும்னா நம்மளால ஸ்டைல் பண்ணி மாற்றிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ண முடியும் நம்ம ஓனா சிஎஸ்எஸ் எழுதி கூட. இப்போ இதுலேயே வந்து இந்த கார்டுக்கு ஒரு பார்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுதானே கார்டு ஓவரால் பேரண்ட் எலமெண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல வேணும்னா இந்த கிளாஸ் நேமை நம்ம காப்பி பண்ணி கூட இங்கே போட்டு ஜஸ்ட் பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட் இப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இங்கே போய் பார்த்தனா ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் அவுட்லைன் அப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணது இந்த கார்டுக்கா. ஸோ தென் ஜஸ்ட் இதில் ஒரு சிம்பிள் இருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுதுன்னா பூட் ஸ்ட்ராப்பை ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன் அப்படின்னா நம்மளோட இந்த லிங்க் பூட் ஸ்ட்ராப்புக்கு அடுத்ததாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டைல் அப்ளை ஆகும், அடுத்தது பூட் ஸ்ட்ராப் ஸ்டைல் அப்ளை ஆகி நம்மளோட ஸ்டைலை ஓவர் ரைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகும். இங்கே ரெட் கலர் பார்டர் அப்ளை ஆகுதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக அந்த கிளாஸ் நேமையும் கால் பண்ணி நம்மளால் ஸ்டைல் பண்ண முடியும். ஆனால் ஒரு சஜஷன், எப்பயுமே டேரெக்டாக பூட் ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேமை கால் பண்ணி ஸ்டைல் பண்ணாதீங்க. வேணும்னா பக்கத்தில் இன்னொரு கிளாஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணணும்ல இந்த இமேஜுக்கு இங்கே கார்டு இமேஜ் டாப் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் நேம், இமேஜுக்கான அந்த ஒரு டிஃபால்ட் கிளாஸ் நேம். பட் ஆனால் நான் இங்கே கார்டு அண்டர் ஸ்கோர் இமேஜ் நான் கஸ்டமாக ஒரு கிளாஸ் நேம் வச்சல. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் நேம் கஸ்டமைஸாக வச்சுக்கிட்டு அந்த கிளாஸ் நேமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்ளை பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே ஒரு கார்டு இருக்கு. இன்கேஸ் இதே பேஜில் எனக்கு கீழே வேற ஒரு செக்ஷனில் வேற ஒரு கார்டு நான் அப்ளை பண்ணணும். அப்போ இதே கார்டுன்ற கிளாஸ் நேம் தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவீங்க பூட் ஸ்ட்ராப் அப்படின்றதுனால.
ஸோ நான் இப்போ இந்த கார்டுன்ற கிளாஸ் நேமை டேரெக்டாக கால் பண்ணி ஸ்டைல் எழுதியிருந்தேன், இங்கே ஸ்டைல் வந்து அந்த கலர்லாம் மாற்றிருந்தேன் அப்படின்னா, அப்போ அது கார்டுன்னு எங்கெல்லாம் கிளாஸ் நேம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த அதே ஸ்டைல் வந்து அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? பட் ஆனால் நமக்கு ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவைன்னா கார்டு மேலே ஒரு மாதிரி கலர் இருக்கணும், கீழே வேற மாதிரி கலர் இருக்கணும். அப்போ இது ஒரே கிளாஸ் நேம் நம்ம கால் பண்ணால் அஃபெக்ட் ஆகும். ஒரு கார்டும் இன்னொரு கார்டும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது நமக்கு தேவையான மாதிரி. ஸோ ஒரு பெஸ்ட் சஜஷன் என்னன்னா, டைரக்டா பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அதுக்கு பக்கத்திலே இன்னொரு கிளாஸ் நேம், கஸ்டம் கிளாஸ் நேம் நீங்களே கொடுத்து அந்த கிளாஸ் நேமுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுங்க. ஓகே, பட் நமக்கு டைரக்டா அப்ளை பண்ண முடியும், ஆனா அதை பண்ணாதீங்க. ஏன்னா அது மற்ற கிளாஸ் நேம், ஏன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப்ல சேம் கிளாஸ் நேம் தான் மறுபடியும் யூஸ் பண்ண போறோம். கார்டுனா எங்கேயா இருந்தாலும் அது கார்டு தான். ஸோ அப்போ அந்த கார்டுக்கே நம்ம டைரக்டா கிளாஸ் நேம் கொடுத்து ஸ்டைல் அப்ளை பண்ணா அது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் எல்லா இடத்துலையும். ஸோ அதனால அது வந்து அதை நம்ம டைரக்டா யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இது மாதிரி கார்டா, ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ பட்டன்ஸ் இருக்கு, சிம்பிள். இந்த பட்டன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இருக்கா, இதுக்கு டைரக்டா கலர்ஸ் அப்ளை பண்ண ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த கிளாஸ் பட்டன் பிரைமரி அப்படின்னு அப்ளை பண்ணா இந்த ப்ளூ கலர் அப்ளை ஆகும். செகண்டரின்னு அப்ளை பண்ணா இந்த கிரே கலர், சக்சஸ்னா இது, டேஞ்சர்னா இந்த ரெட் கலர் மாதிரி, வார்னிங் இன்ஃபர்மேஷன், அந்தந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டன்ஸோட கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் பட்டன் குரூப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பட்டனும் என்ன வச்சுக்கலாம், அவுட்லைன் பிடிஎன் அவுட்லைன் பிரைமரி அப்படின்ற இந்த கிளாஸ் நேமை மட்டும் ஆட் பண்ணா போதும், இந்த ஸ்டைல் எல்லாமே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் பட்டன் அண்ட் இங்கேயே வந்து பட்டன் குரூப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே தனியாக கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் குரூப், ஒரு ஒரு குரூப்புக்குள்ள நிறைய பட்டன்ஸ், மல்டிபிள் பட்டன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பட்டன்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி. அண்ட் இந்த ஸ்லைடர்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, கரோசல் ஸ்லைடர். ஸோ இதுவுமே அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான இமேஜஸை மட்டும் இங்கே மாற்றிட்டா போதும், இது வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இந்த ஏரோவை கிளிக் பண்ண அடுத்தடுத்த ஸ்லைடு வரும். இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் இந்த கரோசல் ஐட்டம்ன்றதை மட்டும் காப்பி பண்ணி கீழே இன்னொன்று போட்டு வேற இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று 4வது ஆட் ஆகிடும். ஸோ எத்தனை வேணாலும் இந்த ஸ்லைடர்ல ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று. அண்ட் இங்கே பார்த்தா இந்த கொலாப்ஷன் ஒன்று இருக்கும், ட்ராப் டவுன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகும், மறுபடியும் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணுறது. அண்ட் நேவ் பார் கூட இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட். நான் இதை இப்போ அது இது ரெஸ்பான்சிவ் பண்ண ட்ரை பண்ணால் அந்த ஒரு மெனு வரும்ல. எக்ஸாம்பிள் நான் இப்போ இப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் டைம் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனு வந்துடும். நான் இதை கிளிக் பண்ணனா அந்த மெனுஸ் எல்லாம் இங்கே உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி நேவ் பாரும் டிஃபால்ட்டாக காம்பனண்ட்டாக இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா எடுத்து ஜஸ்ட் ரிவ்யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம், இந்த நேவ் பார்லாம் ஒர்க் ஆகணும்னா இங்கே ஒரு ஆக்ஷன் நான் பண்ணுறேன். கரெக்டா? இந்த ஐகான் மாறுறது ஒரு பக்கம், பட் நான் இதை கிளிக் பண்ணாதானே வருது, ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தேவை. அப்போ இங்க எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, இவங்களும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இவங்களே வந்து சிடிஎன் லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜாவா ஸ்கிரிப்டுக்கும். ஸோ அந்த லிங்கை நீங்க அட்டாச் பண்ணணும். ஸோ இங்க போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை நீங்க ஹெட் டேக்ல இந்த லிங்க்குக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கணும். இந்த சிஎஸ்எஸ் லிங்க்குக்கு அப்புறம் ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டா ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள எஸ்ஆர்சின்னு போட்டு இப்படி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க்.
ஓகே. ஸோ இந்த லிங்க் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஆக்ஷன்ஸ் பண்றது எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா? இல்லன்னா வெறும் அந்த சிஎஸ்எஸ் லிங்க் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா, ஸ்டைல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஒர்க் ஆகும். ஆக்ஷன்ஸும் வேணும் அப்டின்னா, ஐ மீன் கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகுறது, இல்ல கிளிக் பண்ணா கொலாப்ஸ் ஆகுறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அந்த விஷயங்கள் எல்லாமே வேணும்னா, நமக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க்கும் தேவை. ஸோ இந்த மாரி பாடில யூஸ் பண்ண சொல்றாங்களா? ஸோ பாடிலயும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக் எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்லயும் யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த பாடி டேக்ல கடைசியா வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம். எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் டேக். ஓகே. ஸோ இது இவங்க பாடில யூஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நீங்க ஹெட் டேக்லயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா?